கார்த்திக் ரேவதி சீரியல்ல கார்த்திக் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சு கொடுத்துட்றாங்க. பாட்டியும் ஊர் மக்களும் கார்த்தியை பாராட்டுறாங்க. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்ச கையோட சாமுண்டீஸ்வரிக்கு நிறைய உண்மைகள் தெரிய வருது. உண்மை தெரிஞ்சதும் மனம் நொந்து போன சாமுண்டீஸ்வரி என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரா கார்த்தி மேல சந்தேகப்பட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா ஆசை டிரைவர் மாப்பிள்ள இன்னைக்கு பேங்க் போய் கையெழுத்து போட்டு நகையெல்லாம் ஊர்க்காரங்க கிட்டயும் அந்த கிழவிக்கிட்டையும் எடுத்து கொடுக்க போறானா. இன்னைக்கு அவனை கையும் களவுமா பிடிக்கணும், நீயும் கூட வாக்கான்னு கூப்பிடுறாங்க சந்திரா. சந்திரா, உனக்கு எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைய குறை சொல்றதே வேலையா போச்சா? நீ மாப்பிள்ளை மேலே அடிக்கடி சந்தேகப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க. அக்கா, இந்த ஒரே ஒரு தடவை நீ என் கூட வா, அவன் யாருங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க நகை எடுக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அது எப்படியோ தெரியும்க்கா, ஆனால் அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு உனக்கு நான் நிரூபிச்சா போருமில்ல. அவன் கையெழுத்து போட்டு நகை எடுக்கிறத நீ கண்ணார பார்க்கணும், அப்பதான் நான் சொல்றத நீ நம்புவ, வா போலான்னு கூப்பிடவும் சாமுண்டீஸ்வரி, இதை பார் சந்திரா, திரும்ப திரும்ப மாப்பிள்ளை மேலே நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க, இது சரியில்லை சொல்றியேங்கிறக்காக இந்த ஒரு தடவையும் தான் வருவேன். அதுக்கப்புறம் நீ மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லிட்டே இருந்த மறுபடியும் நான் அடிச்சிடுவேன் சந்திரா. அக்கா, நீ என்னை அடிக்கிறது இருக்கட்டும், ஆனால் இன்னைக்கு மட்டும் அந்த டிரைவர் பையன் யாருன்னு நீ தெரிஞ்சா நிச்சயமா அவனை வீட்டை விட்டு அடிச்சு வெளியே விரட்டத்தான் போற. அதுவும் இன்னைக்கு நடக்கத்தான் போகுது. உன் கண்கூட நான் காட்டத்தான் போறேன், நீ வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு சாமுண்டீஸ்வரியும், சரி வா, இன்னைக்கு மட்டும் நீ நிரூபிக்கல, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பத்தி நீ எப்பவும் தப்பா சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சரிக்கா வா போலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் போனதும் கார்த்தியை கூப்பிடுறாங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு அந்த பாட்டி ஊர் வரைக்கும் போயிட்டு வரணும், வாங்க போலான்னு கூப்பிடவும், சரியத்தை வரேங்கிறாங்க. கார்த்தி எடுத்தாங்கோப்பில் வரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசிக்கிறாங்க. இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு, அக்கா கூப்பிட்டதையும் வரேன்னு சொல்றானே, சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரா, கார்த்தி, சாமுண்டீஸ்வரி 3 பேரும் பேங்க் போறாங்க. போற வழியிலேயே இளையராஜா கார் ரிப்பேர்னு சொல்லி லிஃப்ட் கேட்கறாங்க. நீங்க எங்க போகணும்னு கார்த்தி கேட்கவும், அடடே ராஜாவா, எங்க அத்தையோட மாப்பிள்ளையா, நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னாச்சு? அத்தை பையன்கிட்ட மாமா பொண்ணு பேசுனா என்ன தப்பு, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, நீங்க சொல்லி வைங்க அப்படின்னு கிட்ட ராஜா உரிமையோட பேசுறாங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா நீங்க எங்க போறதுக்காக நிக்கிறீங்கன்னு கேட்கவும், அது ஏன் சார் கேட்குறீங்க, நான் வர்ற வழியிலே கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்க பாட்டி ஊர்ல இருந்து ஊர்க்காரங்க எல்லாரும் என்னோட கையெழுத்துக்காக அங்க பேங்க்ல காத்திருக்காங்க, எங்க தாத்தா கோயில் நகையை லாக்கர்ல வச்சிருக்காரு, அந்த நகையை எடுக்கிறதுக்கு நான் போய் கையெழுத்து போட்டா தான் அந்த நகையை எடுக்க முடியும்னு எங்க தாத்தா வேற என் பேரை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அதனால நான் போயிட்டு தான் அந்த நகையை எடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம்னு கேட்குறாரு உங்க மாப்பிள்ளை, என்ன செய்யலாம் அப்படின்னு கார்த்தி கேட்கவும், எது மாப்பிள்ளையா, என்ன மாப்பிள்ளை மாமலையை போய் எனக்கு மாப்பிள்ளை அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லைங்கிறாங்க சாமுண்டி. அடடே, எங்க அத்தை எங்க தான் இருக்காங்களா, அட சின்னத்தை பெரியத்தை 2 பேர்த்தையும் ஒன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நாம எல்லாரும் உறவுக்காரங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாத வேற யார் ஹெல்ப் பண்ணுவா, பெரிய மனசு வச்சு என்னையும் பேங்க் வரைக்கும் கூட்டிட்டு போங்க, நானும் வரேங்கிறாங்க. மேடம், அவர் ஏதோ நல்ல காரியத்துக்காக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, கோயில் நகையே எடுக்கணுமா, இவங்க கையெழுத்து போட்டா தான் அதை எடுக்க முடியும்னு வேற சொல்றாரு, நம்ம கூட்டிட்டு போய் விட்டதுல எந்த தப்பு வராதுங்கிறாங்க கார்த்தி. சரி மாப்பிள்ளை, நீங்கள் சொல்கிறதுனால அந்த கிழவியோட பேரை நான் கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா வேண்டவே வேண்டாங்கிறாங்க. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு, லிஃப்ட் கொடுத்த மயத்தில் நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், அடடே எங்கள் அத்தைக்கு எப்போ பார்த்தாலும் பெரிய மனசு தான், சொந்த பந்தம்னா சும்மாவா, அப்போ தானாடாட்டுன்னு தான் தசையாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு லிஃப்ட் கொடுக்க அத்தை முன் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க இளையராஜா. ஒரு தலைமுறையே மாறிப்போச்சு, நீங்களும் நாங்களும் இப்படியே இருந்தால் எப்படி, நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வாங்கல, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம், வாங்க எல்லாரும் வாங்க, உங்கள் பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அத்தை அப்படின்னு இளையராஜா சொல்லுவோம். ஏய் பேசாம போக மாட்டியாங்கிறாங்க. சரி விடுங்க, நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோங்கிறாங்க. லூசு, யாராவது விருந்தாளி வீட்டுக்கு வரேன்னு கேட்டு வருவாங்களான்னு கேட்குறாங்க சந்திரா. அடடே, சின்னத்துக்கு இது கூடவா தெரியல, மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கன்னு போக வர இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு வரும்போது, இதா பாரு லூசு பையில, ஏதாவது பேசிட்டு வந்த அப்படியே காரை விட்டு இறக்கி விட்டுட்டு போயிடுவோம், பேசாம அமைதியாவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அதட்டவும் கார்த்தி ராஜாவை மறைக்கிறாங்க. இளையராஜா, ஐயோ இவன் என்னடா இப்படி மறைக்கிறேன், சரி டிரைவர் நீ என் மூஞ்சியை பார்க்காத, தடுத்த பார்த்து ஓட்டுங்கிறாங்க. ஓஹோ, உனக்கு நான் டிரைவரா அப்படின்னு கார்த்தி ஒரு பார்வை பார்க்குறாங்க. ராஜா அப்பவும் திருன்னு முடிச்சுட்டு பேசாம அமைதியாக வராங்க. பேங்க் போனதும் பாட்டி பார்த்துட்டு, அடடே என் பேரன் எல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷமா வரவேற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, இவங்களோட நீயும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு சாமி நகையை எடுக்க போறோம், நகையை எடுக்க போற நேரத்துல நீயும் இங்க இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். கிளவி, நீ வியாக்கியானமெல்லாம் பேசிட்டு இருக்காத, உன் பேரன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தடத்துலயே நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தான், போனா போகுதேன்னு பாவம் பார்த்து அவனை லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இது நீயும் நானும் நினைக்காத விஷயம்தான், அந்த ஆண்டவனா பார்த்து உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அதுதான் உண்மை. சரி சரி போது நிறுத்து, அதை எதுவும் பேசிட்டு லேட் பண்ணாத, வந்த வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க. வேலை என்ன, என் பேரன் கையெழுத்து போட்டு கொடுத்தா சாமி நகையை எடுத்து கொடுக்க வேண்டியதான், பேங்க் மேனேஜர் கூட வந்துட்டாரு அப்படிங்கவும், என்ன பாட்டி நகை எடுக்கிறதுக்கு வந்தீங்களா, ரொம்ப வருஷமா அந்த நகை லாக்கர்லயே இருக்குதுன்னு நான் கூட கவலைப்பட்டேன், அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு, எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க மேனேஜர். ஆமாங்க, அவங்க தாத்தா ஊர்ல இல்ல, அவரு போட வேண்டிய கையெழுத்தை என்
என் பேரன் கையெழுத்து போட்டு அந்த நகையை எடுக்கலாம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால தான் என் பேரனை வர சொல்லி இன்னைக்கு கையெழுத்து போட்டு அந்த நகையை எடுக்கலாம்னு வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி உள்ள வாங்க, பேரங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. தாராளமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஊர்க்காரங்களும் மேனேஜர் ரூமுக்கு போறாங்க. யாரும் போயிட்டாங்க, ஏன் நீ போகலையா அப்படின்னு இளையராஜாவை சந்திரா கேட்குறாங்க. நான் எப்பவுமே ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டால் மட்டும்தான் நான் அந்த காரியத்தை கையில் எடுப்பேங்கிறாங்க இளையராஜா. ஓஹோ அப்படியா, அப்போ நீ பள்ளி செய்யணும்னு சொன்னா தான் நீ போய் கையெழுத்து போடுவியாங்கிறாங்க. எந்த சத்தம் கேட்டாலும் சரி அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. நான் எதிர்பார்த்த சத்தம் வந்துடுது அப்படின்னு சொல்லி இளையராஜா மடன்னு ரூமுக்குள்ள போறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டதல்லங்கத்தேன்னு கார்த்தி சொல்லவும், ஆமா கார் அடிச்ச மாதிரி கேட்டுதுங்கிறாங்க. அக்கா எனக்கு எதுவும் கேட்கல, இவனை இங்கேயே நிக்க சொல்லுக்கா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, மரியாதை எல்லாம் பேசாதீங்கவும். இல்லைக்கா, இந்த டிரைவர் பையன் நம்ம முன்னாடி தான் நிற்கணும், எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. ஏய் அவர் இங்கே தாண்டி நிற்கிறாரு, அதுவும் வெளியில் தானே போக போகிறாரு, இப்போ என்ன உள்ளேயா போக போகிறாங்க நீ சந்தேகப்படுறக்கு? அதான் கிழவியோட பேரன் உள்ளே போயிட்டாரு, இவர் வெளியே தானே போய் அந்த காரில் ஏதாவது இடிச்சிருக்கான்னு பார்க்க போகிறாரு. மாப்பிள்ளை நீங்கள் போங்க, காரில் எவனாலும் முட்டி மோதிட்டு போயிட போகிறான், நமக்கு தான் பிரச்சனை, போங்க போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லவும், சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதும் போதுமடா சாமின்னு கார்த்தி வெளியில் வராங்க. சைடில் பேங்க் போகிறக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை உள்ளே போய் மேனேஜரை பார்க்குறாங்க. மேனேஜர் அடடே வாங்க நீங்கள் தான் பாட்டியோட பேரனை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். சரி காபி டீ ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், நான் கையெழுத்து போடுறேங்கிறாங்க. இதோ இதில் போடுங்கன்னு சொல்லி அவங்க ஏதோ கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுமே நகையை லாக்கர்லேருந்து எடுத்து ஊர்க்காரங்க மத்தியில் கொடுக்குறாங்க. ஊர்க்காரங்களும் நகையெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி கையில் கொடுக்குறாங்க. பாட்டியும் இளையராஜாவும் நகையை எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. பாட்டியும் வந்த வழியிலேயே திரும்பி வெளியிலேருந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது சந்திரா சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் கார்த்தியை பார்க்குறாங்க. ஏய் மாப்பிள்ளை வெளியிலேருந்து தாண்டி வராருங்க. பக்கம் பார்த்தா பாட்டி இளையராஜாவை கூட்டிகிட்டு வந்து நகைப்பெட்டியை காட்டுறாங்க. இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, இதுதான் நம்ம கோயிலோட நகைங்கிறாங்க. போதும் நிறுத்து, இதெல்லாம் என்கிட்ட காட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. நீயும் நல்ல விஷயத்துல வந்து கலந்துக்கிட்டியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி நாங்கள் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இளையராஜா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சொல்லிட்டு போறாங்க. சின்னத்தை பெரியத்தை நீங்கள் ரெண்டு பேரும் மாமாவை கூட்டிட்டு 4 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு எங்கள் ஊருக்கு வாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏய் பேசாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாடா, என்ன இப்படி கோவிச்சுக்கிறீங்க அத்தை, கூலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கமா சாமுண்டீஸ்வரியும் ஏ சந்திரா வெளியில வாடி உன்னை பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட இவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டாங்காங்கிறாங்க. சந்திரா ஏய் சும்மா இப்படியே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு சந்திரா அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. சந்திரா கிட்ட சொல்றாங்க, என்னங்க நான் போய் தான் கையெழுத்து போட்டு நகையை எடுத்தேன், இப்போ உங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு கேட்கவும், டேய் நீ பண்ணின பிரார்த்தனைலாம் எனக்கு தெரியும், ஆனா எங்க அக்கா முன்னாடி தான் நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டுவேன், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, எங்க அக்காவை எல்லாருமா சேர்ந்து முட்டாளாக்குறீங்க, அவளும் நம்பிட்டு இருக்கா பாருங்கிறாங்க. இனிமே உங்க அக்கா நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஆனா நான் சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. காலமும் நேரமும் வரும், உங்க அக்கா கிட்ட நான் சொல்லி இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான் போறேன், அதை உங்களால தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. சந்திரா வெளியில ஓடி வந்ததும், அக்கா அவ என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை பாரு சந்திரா, திரும்ப மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுன உன்னை அடிச்சு பல்லெல்லாம் ஊத்திடுவேன், பேசாம வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி காரு கூட்டிட்டு போய் சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் கிளம்புறாங்க. வாங்க மாப்பிள்ளை வந்து கார் எடுங்க. சந்திரா பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம இங்க வந்து இந்த கிழவி முன்னாடியும் அவ பேர முன்னாடியும் அசிங்கப்பட்டது தான் மிச்சங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா அவங்கள பாக்குறக்கா நீங்க வந்தீங்கன்னு கார்த்தி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அது இல்ல மாப்பிள்ள, இவ ஏதோ சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்கிறாங்க. ஏதோ சொல்லினா என் மேல சந்தேகப்பட்டு நான் தான் அதில் கையெழுத்து போட போறேன்னு பார்க்க வந்தீங்களாங்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாம் இந்த சந்திரா முட்டாள்தனமா பண்ணணும் வேலை, நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. இல்லத்த விடுங்க, அவங்களுக்கு எப்போவுமே சந்தேகப்பட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை போய் நம்ம பெருசாக எடுத்துட்டா நிம்மதி இல்லாமல் போயிடும்னு கார்த்தி ஏதோ சொல்லி சமாளிச்சு வராங்க. சந்திராவுக்கு கார்த்தி மேலே சரியான கோவம். இருடா இன்னைக்கு நல்லவ மாதிரியே பேசிட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் எங்கள் அக்கா கையில் சிக்கத்தானே போகிறேன், அன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாமுண்டீஸ்வரி சந்திரா மேலே சரியான கோவத்தில் எரிஞ்சு வளராங்க. ராஜராஜனும் மயில்வாகனும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜனும் மயில்வாகனத்தினாலையும் சிரிப்பு அடக்கவே முடியாமல் சந்திராவை பார்த்து சிரிக்கிறாங்க. அவமானம் தாங்க முடியாத சந்திரா திரும்ப போய் சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பேங்க்கில் என்ன நடந்தது தெரியுமாங்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கவும் அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அடி சந்திரா முட்டாள்தனமாக இப்படி ஏமாந்துட்டீங்களே, பேங்க்கில் சைடில் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டு வழியாக உள்ளே போகலாமே, அந்த இடத்துக்கு நீங்கள் வெளியில் வந்து பார்த்துருக்க வேண்டியதானுங்கிறாங்க. ஐயோ இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சுங்களே, இப்படி ஏமாந்து வந்துட்டேங்கிறாங்க. சரி விடு, கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குது, அந்த கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. அப்படியா என்னங்கன்னு கேட்குறாங்க. அது ரகசியமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சிவனாண்டி. கார்த்தி வீட்டுக்கு வந்ததும் ரேவதி ஆமாம் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. வரைக்கும் போக வேண்டியதா அத்தை கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தாங்கிறாங்க. சரி நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குங்கிறாங்க. சரி ரேவதி நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ ஆஸ்திரேலியா கிளம்புங்கிறாங்க. ஐயோ இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னை வெட்டி போட்டாலும் போட்டுருவாங்களே தவிர என்னை ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு விடவே மாட்டாங்கங்கிறாங்க ரேவதி. நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நான் சொல்லி சம்மதம் வாங்குறேங்கிறாங்க. நீ சொல்கிறது
எல்லாமே கேட்பாங்க. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா எங்க அம்மா கேட்க மாட்டாங்க பாருங்கிறாங்க. சரி ரேவதி நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க கார்த்தி. கும்பாபிஷேகத்துக்காக எடுத்துட்டு போன நகைகளுக்கு பாலிஷ் எல்லாம் போட்டு இத அம்மனுக்கு சாத்தணும். நம்ம ராஜா சேதுபதியோட மகன் ராஜராஜன் வந்து தான் நகைகளை எடுத்து அம்மனுக்கு சாத்தணும்னு கூப்பிடுறாங்க. ஊர்க்காரங்களும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரியும் புருஷனுக்கு கிடைக்கிற கௌரவம் தானே இதுல எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. கூடவே பாட்டியும் வந்திருக்காங்க. பாட்டியை பார்த்துட்டு தலையை அசிச்சிட்டு போறாங்க. பாட்டி நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் போங்கங்கிறாங்க. எல்லாரும் கும்பாபிஷேகத்துல கண்டிப்பா கலந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. ரேவதி துர்கா இவங்க எல்லாரும் பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நாங்க எல்லாரும் வந்துடுறோம் பாட்டிங்கிறாங்க. எல்லாரும் வருவீங்கன்னு தான் நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி எல்லாரும் வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. எல்லாருமே கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. ரேவதி மட்டும் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்து ஆஸ்திரேலியா கிளம்பணும். ஆனால் இந்த விஷயத்தை நீ எப்படி தான் எங்கள் அம்மா கிட்ட சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வரும்போது, இதை பாரு ரேவதி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடு. பாட்டி அவங்க ஊர் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்னு எவ்வளோ ஆசையாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பேசணுமோ அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உங்கள் அம்மா கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. ரேவதி கார்த்தியை பெருமையாக பார்க்குறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பக்குவமா பேசி நியாயமா ஞானமாவும் நடந்துக்கிறாரு. பெருந்தன்மையான மனுஷன்னு மனசுக்குள்ள பாராட்டுறாங்க ரேவதி. ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாருமே கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. இதை பாருங்கடி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஊருக்கு போனதும் கோயில் போறோம். கோயில் போனதும் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரணும். அந்த கிழவி வீட்டுக்கு போறேன் அங்க இங்க எதுவும் பேச்சு கொடுக்க கூடாது. யாக பூஜைக்கு போயிட்டு போலீஸ் வந்து இவங்க அப்பாவை பிடிச்சிட்டு போன போது யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லாம போச்சு. அந்த ஊர்ல அந்த கிழவிக்கும் கிழவனுக்கும் அவ்வளவுதான் மரியாதை. அப்ப கூட ஏன் மாப்பிள்ள தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இவர் கூட்டிட்டு வந்தாங்க. ஏங்க உங்களுக்கே ஞாபகம் இருக்குல்ல? அதை மறந்துடாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட சொல்லவும் ராஜராஜனும் சரி ஈஸ்வரி அதான் அம்மா அப்பா எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்களே நான் அங்க பாத்துக்கிறதா போச்சு. திரும்ப நாங்க எதுக்கு அங்க வீட்டுக்கெல்லாம் போறோம். கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்கிறாங்க. நாளைக்கே கிளம்புனா தான் சாமிக்கு நகையெல்லாம் சாத்தி யாக பூஜைகள் எல்லாம் நடத்தி அடுத்த நாள் கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு வர்றதுக்கு சௌகரியமா இருக்கும். நாளைக்கு காலையில எல்லாரும் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் ஒரு துர்கா ரோஹிணி சுவாதி ரேவதி இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஹிணி பாட்டியை பார்த்து தனியா பேசணும். பாட்டி எனக்கு ரத்தம் கொடுத்து உயிர் கொடுத்தாங்க. அம்மா தான் பாட்டி கிட்ட பேசவே கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. ஆனாலும் பாட்டிக்கிட்ட எப்படியாவது தனியா பேசி பாட்டியோட வீட்டுக்கும் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க ரோஹிணி. கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட வந்ததும் நான் ஆஸ்திரேலியா கிளம்பணும். அம்மா என்ன சொல்ல போறாங்களோ, இந்த ராஜா அம்மா கிட்ட எப்படி சமாளிக்க போறாரோ, மாட்டிக்கிட்டாருன்னா போச்சு. அவரே சொல்லி சமாளிச்சுக்குவாரா இல்ல நம்மளே சொல்லிட்டு போலாமா அப்படின்னு குழப்பத்தோட இருக்காங்க. இதை சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன ரேவதி முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போகலாம், அங்க எத்தனை நாள் தங்கலாம், இதை பத்தி நான் யோசிச்சேங்கிறாங்க. நாளைக்கு கிளம்பி போயிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட வந்துடலான்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. சரிம்மா அப்படின்னு சொல்லி ரேவதி அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. கோயிலுக்கு போய் பார்த்தா கோயில ஜெக ஜோடி அலங்கரிச்சிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி குடும்பம் வந்திருக்கிறத முதல்லயே ஏற்கனவே சந்திரா சிவனாண்டிக்கு போன் அடிச்சு சொல்லி சிவனாண்டியும் முத்துவேலு சேர்ந்துக்கிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை இவங்க எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பார்த்தேன். இவங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் இங்க தான் கோயில்ல தங்க போறாங்களாங்கிறாங்க. அட ஆமாங்க, அந்த கிழவி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எங்க அக்கா உறுதியா சொல்லிட்டா. அதனால எல்லாரும் கோயில்ல தான் தங்க போறாங்கிறாங்க. ஓ அப்ப சௌகரியமா போச்சு சந்திரா, கோயிலே வச்சு உங்க அக்காவை முடிக்க போறேங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் சந்திரா அலறாங்க. என்னங்க சொல்றீங்க, எங்க அக்காவை முடிக்க போறீங்களா அப்படிங்கவும் சிவனாண்டி ஐயோ சந்திரா கிட்ட உளறி கொட்டிட்டுமே. சந்திரா அது இல்ல, இந்த கோயில வச்சு உங்க அக்காவை அசிங்கப்படுத்த போறேன். அவமானத்தால அவ தலை குனிஞ்சு நிக்க போறா. ராஜா சேதுபதியோட பேரை வந்தான்னு நான் நிரூபிக்க போறேன் சந்திரா, அதைத்தான் சொன்ன வந்தேங்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா, சரிங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன்னு சந்திரா சொல்லவும், சந்திரா நீ என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு உங்க அக்கா காரிய கொல்லாம விட மாட்டேன். எங்க சித்தப்பா அவங்க அம்மாவை கொன்னா உங்க அக்கா காரிக்கு என் கையால தான் சாவு. நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது, உங்க அக்கா வீட்டுல கருமாதி நடக்கும், அதுதான் உண்மை அப்படின்னு சிவனாண்டி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்காக ஊருக்குள்ள எல்லாரும் திரண்டு வந்திருக்காங்க. கோயில் கும்பாபிஷேக விசேஷமும் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. ஆறாவரமா பாட்டு கச்சேரி வாத்தியம் மேலதாளம் கரகாட்டம் இப்படி நிறைய விசேஷங்களை வச்சிருக்காங்க. குடும்பத்தோட சாமுண்டீஸ்வரியும் எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு வராங்க. திடீர்னு ராஜா சேதுபதி வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு சாமி அருள் வந்துருது. சாமி ஆடிக்கிட்டு இருந்த ராஜா சேதுபதி சொல்றாரு, இவ்வளவு வருஷமா இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்காத நீ, அதுக்கு என்ன காரணம்னு காரணத்தை சொல்லட்டுமான்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியா நிக்கிறாங்க. உங்க அம்மா தானா சாகல, கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியில நிக்கிறாங்க. எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா, யாரு என்ன அப்படின்னு விவரத்தை கேக்குறாங்க. ஆளை காட்டி கொடுக்கறேன், நீ பழி வாங்கிக்கோன்னு சொல்லவும் திரும்பி பாக்குறாங்க. அந்த பக்கமா சிவனாண்டி முத்துவேல் இவங்க எல்லாரும் தான் நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்ததும் சரியான கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. இவன் எதுக்காக வந்திருக்கான், ஒருவேளை இவன் தான் அம்மாவை ஏதாவது செஞ்சிருப்பான்
நடந்திருப்பானா? அருள்வாக்குல சொல்லும்போது இந்த கோயில்ல அருள்வாக்கு சொன்னா தப்பு வராதுன்னு சொல்லியிருக்காங்களே, உண்மை என்னன்னு தெரியாம யாரையும் சந்தேகப்பட முடியாதுன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமி சொன்ன சில வார்த்தைகளையே மனசுல ஓட விட்டுட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. ஒருவேளை அம்மாவை அப்படித்தான் கொலை பண்ணியிருப்பாங்களா? இந்த ராஜா சேதுபதிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குமா? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவனாண்டியும் முத்துவேலும் பதுங்கி பதுங்கி அருவாளுங்கையுமா வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமா நின்று கார்த்தி பாத்துக்கிறாங்க. பார்த்ததும் சிவனாண்டி தலையில ஓங்கி ஒரு போடு போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. இந்த பக்கம் முத்துவேல் சப்போர்ட்டுக்கு வந்தவர் அவரையும் ஓங்கி வர அற விட்டதும் அவரும் போய் திருவிக்கிட்டு விழுறாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் சிவனாண்டியும் முத்துவேலையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா நடந்தது என்னன்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியை நாங்க பழிவாங்கத்தான் வந்தோம்னு சொல்லிடுறாங்க. அந்த கூட்டத்திலையும் சாமுண்டீஸ்வரிக்கு இந்த முத்துவேல் தான் அவங்க அம்மாவை கொண்டாங்கிற விஷயம் தெரிய வந்துருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே முத்துவேலை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் அதெல்லாம் போலீஸ் பாத்துக்குவாங்க, நம்ம கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துகிற வழியை பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ள இவ்வளவு நாளா எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே இந்த ராஜா சேதுபதி தானே நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மை என்னன்னே தெரியுது. எங்க அம்மா சாவுக்கு இந்த ரவடிங்க தான் காரணமா இருந்திருக்காங்க. நல்ல வேலை இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல எனக்கு உண்மை தெரிஞ்சதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ நீங்க ராஜா சேதுபதியை மன்னிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. மன்னிக்கிறது என்ன, பழசையெல்லாம் நான் மறக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதும் ராஜராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி நீ இவ்வளவு ஈஸியா மனசை மாத்திக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மை குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக சம்மந்தமே இல்லாதவங்க மேலே கோவப்படணும்? கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட நம்ம உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதும் ரோஹிணி, துர்கா, ரேவதி, சுவாதி, மயில் வாகனம், ராஜராஜன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி பாட்டியை பார்த்ததும் நான் என்ன நினச்சி வந்தேனோ அது நல்லபடியாக நடந்துருச்சுங்கிறாங்க. ஆமாப்பா கார்த்தி, நீ சொன்னதெல்லாம் சிறப்பாக நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்போதான் என் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தில் உங்கள் அம்மா அபிராமியும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமியும் அண்ணி அப்படின்னு பாசத்தோட வராங்க. ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்ச கார்த்தி ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரேவதி கார்த்திகிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க. என்ன பேச போறேன்னு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசும்போது எங்கள் அத்தை குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தையும் நீ ஒன்று சேர்த்து வச்சுட்ட, நான் ஆஸ்திரேலியா போகிற ஐடியாவை கைவிட்டுட்டேங்கிறாங்க. ரேவதி உங்கள் அத்தை பையனே நான் தான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், என்னது நீ எங்கள் அத்தை பையனா? அப்போ அந்த இளையராஜா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஆடியோ கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க. ஓ அதுவும் ட்ராமா தானா? மட்டும் எனக்கு அத்தை பையனா இருந்தா எங்களை அறுத்தே கொண்டுடுவாரு. நல்லதா போச்சுங்கிறாங்க துர்கா. அப்பாடா இப்பதான் தாத்தா பாட்டி ஊருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவோட தங்கச்சி, அத்தை, அத்தை பசங்க, மாமா, இப்படி இத்தனை உறவுகள் இருந்தது தெரியாமையே நாங்க வாழ்ந்துட்டோம். 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயில் திறந்து யாக பூஜை செஞ்சு கும்பாபிஷேகமும் பண்ணினதும் குடும்பத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதல்ல அப்படின்னு ரேவதி கேட்கவும் பாட்டி பதில் சொல்றாங்க. ஆமாமா ரேவதி, இதப்பா ரேவதி, எந்த ஊர்லயுமே கோயில் செழிப்பா சிறப்பா இருந்தா தான் அந்த குடும்பமும் செழிலைனா பிரச்சனைகளாலும் கஷ்டங்களாலும் குடும்பம் விடுபட்டு தாமா இருக்கும். நல்ல காரியத்தை எடுத்து செய்யறதுனால குடும்பத்துல நல்லதுதாம நடக்கும். எப்படியோ என் மருமக உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் பையன், மருமக, என் பேத்திக எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். சாமுண்டீஸ்வரி நீ என்ன சொல்றேன்னு கேட்கவும், அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, இது வரைக்கும் உண்மை என்னன்னு தெரியாம நானும் உங்ககிட்ட வீரப்பா இருந்துட்டேன், மரியாதை இல்லாமையும் பேசிட்டேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அட என்ன சாமுண்டீஸ்வரி, என் மக மாதிரி தான் நீயும், மகளும் நீ தான், மருமகளும் நீ தான். என் மக பேசுனா நான் ஏத்துக்க மாட்டேனா? நீ பேசின போதெல்லாம் எனக்கு கோவம் வந்தது கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்காம பேசுறியேன்னு தான் வருத்தப்பட்டிருக்கேன். நீங்க குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா, எனக்கு அதுதான் வேணும். எப்படியோ என் அப்பா முருகன் உங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சானே, இதை பார்க்கறக்கு நான் கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். எனக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. ஐயா கார்த்தி, இத்தனைக்கும் காரணம் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ள அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை முறைக்கிறாங்க. ஐயோ அத்தை என்னத்தை, எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்கன்னு கார்த்தி கேட்கவும் சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. ஆமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு இப்பதான் தெரியுது மாப்பிள்ள. எதுவுமே தெரியாத மாதிரி எங்க வீட்டுல டிரைவரா வந்து வேலை பார்த்துட்டு ஏன் வாயாலேயே எங்க பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்களே, நீங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது மாப்பிள்ளைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என் பேரன் கார்த்தி எப்பவுமே உயர்ந்த இடத்துல தான் இருப்பான், எந்த இடத்துல போய் வந்தாலும் அவன் கார்த்திக் ராஜா மாதிரி தான் வருவான் அப்படின்னு பாட்டி பெருமையா பேசுறாங்க. அப்பதான் இளையராஜாவும் ஓடி வந்து, பாட்டி என்ன விட்டுட்டீங்களே, நானும் உங்க பேரன் தான் அப்படின்னு சொல்லி பாட்டி காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இளையராஜா நீயும் என் பேரன் தான்ப்பா, உன்னை விட்டுருவனா என் பேத்திகளும் பேரன்களும் நீங்க எல்லாருமே எனக்கு பொக்கிஷம் தான். இந்த வருஷம் மட்டும் எல்லா வருஷமும் நிறைவா இருக்கணும்னு பாட்டி வேண்டிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.